ஐயாவுடைய மன நிலைமை என்ன, நம்முடைய தலைவர் நிலைமை என்ன? இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஒரு 5 பேர் இருக்கிறாங்க ஒரு தலைமையில, ஒரே ஒரு தலைமையில ஐயாவை சுத்தி ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க. தயவு செய்து உங்களை கேட்டுக்கிறேன், நீங்க எந்த பொறுப்பு வேணா நாளைக்கு வாங்கிக்கங்க. சட்டமன்ற உறுப்பினருங்க, நாடாளுமன்ற உறுப்பினருங்க, கட்சியில என்ன பொறுப்பு வேணா வாங்கிக்கங்க. ஆனா ஐயா அவர்கள் தொலைக்காட்சி மூலியமாக நம்ம பேசுறப்ப பார்த்தோம், எனக்கு ரத்த கொதிப்பு இருக்குது, பிபி இருக்குது, பைபாஸ் சிகிச்சை பண்ணி இருக்கிறோம், என்னோட உடல்நிலை சரியில்லைன்னு சொல்றாரு. அது கேட்கறப்ப உண்மையாலுமே மனம் வேதனை அடைகிறது. ஐயாவை நிம்மதியா தூங்க மாட்டேங்கிறாங்க. நம்ம தலைவர் அவருடைய மகன் அவர் போய் பேசாத சரி பண்ணாத முடியுது என்ன இருக்குது, ஆனா சரி செய்ய விட மாட்டேங்கிறாங்க. ஒரு 10 பேர் ஒரு தலைமையில், அது யாருங்க விரைவில் தெரியும். திமுக அதிமுக சொல்ல யார் அந்த சாருங்கிற மாதிரி யார் அந்த ஒரு நபர், அந்த ஒரு நபர் தலைமையில ஒரு 10 பேர் ஐயாவை சுழந்து காலையில் 9 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துக்கிறாங்க, நைட்டு 9 மணிக்கு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஐயா விட்ட இது அது அப்படி இப்படின்னு பேசி 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 அவரை நிம்மதி இல்லாத ஆக்குறாங்க. அதனால தயவு செய்து உங்க பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன், ஐயாவை நிம்மதியா விடுங்க. 87 வயது ஆகின்றது. அவர் நம்ம கட்சி வழிநடத்தக்கூடிய தலைவரிடம்